இந்தியாவிலும் தமிழகத்திலும் குரங்கம்மை பாதிப்பு இதுவரை யாருக்கும் இல்லை என்னும் நிலையில் தற்போது சிகிச்சை அளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் குரங்கம்மைக்கான சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின் பேரில் அரசு மருத்துவமனையில் இந்த சிறப்பு வார்டானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, வணக்கம். மத்திய சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின் பேரில் தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் குரங்கம்மைக்கான சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள். வணக்கம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் குரங்கம்மை தொற்று நோய்க்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 10 படுக்கைகளுடன் கூடிய சிறப்பு வார்டானது திறக்கப்பட்டு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்தியாவிலும் தமிழகத்திலும் குரங்கம்மை பாதிப்பு இல்லை எனிலும் யாருக்கேனும் அறிகுறிகள் தென்பட்டால் சிகிச்சை அளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த 10 படுக்கைகளுடன் கூடிய, அதாவது ஆண்களுக்கு 5 படுக்கை, பெண்களுக்கு 5 படுக்கை என சுமார் 10 படுக்கைகளுடன் கூடிய சிறப்பு வார்டானது திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குரங்கம்மை தொடர்பாக உலக சுகாதார நிறுவனம் நெருக்கடி நிலையை அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையிலே அதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய விமான நிலையங்களில் பயணிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். சுமார் 116 நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு காய்ச்சல் பாதிப்பு உள்ளதா என மருத்துவ குழுவினர் தொடர்ந்து பரிசோதித்து வருகிறார்கள். சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வரும் பயணிகளும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். எந்தவித நோய் பாதிப்பும் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்கு உண்மையாகவே நோய் இருக்கிறதா என்று தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரையும் தற்போது நிலையில் யாருக்கும் குரங்கம்மை பாதிப்பு இல்லை எனிலும், ஆனால் தமிழகத்தை தாண்டி, அதாவது ஆப்பிரிக்க, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் குரங்கம்மை பாதிப்பு நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் அந்த பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் இருக்க வேண்டிய ஒரு நிலையிலே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.